இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ற பாவத்திலிருந்து மீண்டு சாபத்திலிருந்து மீண்டு எப்படி பரிசுத்தமாக கிறிஸ்துவராக வாழ்வது என்பதை பற்றி தான். பாவத்துக்கு மரித்தவர்கள் என்றால் என்ன அப்படின்னா, பாவத்துக்கு மரிக்கும் பொழுது நாம் ஞானஸ்தானம் எடுக்க ஒரு ஆற்றுக்குள்ளேயோ ஒரு எதிரையோ ஒரு தண்ணீருக்குள்ளேயோ இறங்குகிறோம். அப்படி உள்ளே அமுக்கும் பொழுது, முழுக்கு ஞானஸ்தானத்துக்காக உள்ளே உங்களை அப்படியே அமுக்கும் பொழுது பாவம் உள்ளே கரைந்து விடுகிறது, பாவம் உள்ளே மறைந்து விடுகிறது, பாவம் உங்கள் உடலிலிருந்து பாவம் நீக்கி விடப்படுகிறது, பாவம் எல்லாமே தண்ணியோடு தண்ணியாக கலந்து விடுகிறது. பாவ சாப கெட்டுகள் மோசமான எல்லா விஷயங்களும் தண்ணீரோடு கரைந்து விடுகிறது. இது ஞானஸ்தானம். தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது தேவ ஒளியை பெற்றவர்களாக வெளியே வருகிறீர்கள், தேவ சத்தியத்தை பெற்றவர்களாக வெளியே வருகிறீர்கள், தேவனுக்குள்ளே உள்ளவர்களாக வெளியே வருகிறீர்கள். இப்போ பாவம், அதாவது ஞானஸ்தானத்துக்கு முன்பாக உங்களுக்குள்ளே இருக்க பாவ சாப கெட்டுகள் எல்லாம் அந்த தண்ணீருக்குள்ளேயே போய்விட்டு, இனி வருகின்ற காலங்களிலே நீங்கள் பாவிகளாக வாழக்கூடாது. பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து பிளஸ் அவர், கிறிஸ்து அவரா மாறுறீங்க. உலகத்திலே அநேக கிறிஸ்துவர்கள் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்து பிளஸ் அவர் என்று, கிறிஸ்த அவர்கள் என்று சொல்லப்படும், கிறிஸ்து தான் அவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். அப்ப ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்துவிட்டால் உள்ளே தண்ணிக்குள்ளே எல்லாம் போது, இனிமேல் வரும் காலங்களிலே ஞானஸ்தானம் பெற்று ஒளியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் வெளியே வரும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டுமா? பரிசுத்தமாக வாழ வேண்டும். பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, திருட்டு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளேயே விட்டாச்சு. இப்ப வெளியே வந்து யாரு? கிறிஸ்து பிளஸ் அவர், கிறிஸ்து அவரா வந்து